பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:39 வசனம் இப்படியாய் சொல்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம அநேக நேரங்களில் நம்ம நேசிக்கிற அளவுக்கு மற்றவங்களை நம்ம நேசிக்கிறது இல்லை. நம்மளை எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்மளை கனப்படுத்தணும்னு நினைக்கிறோம், நம்ம மேலே எல்லாரும் இரக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் மற்றவங்க கிட்ட நம்ம அதை காண்பிக்கிறது இல்லை. ஏன் பிரியமானவர்களே, நம்மளால் அதை செய்ய முடியல? ஏன்னா நம்ம மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிறோம் தவிர அந்த மனது இறக்கம் நம்ம மற்றவங்களுக்கு மேலே வரல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். என் மகனே மகளே, நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ அதே போல் மற்றவங்களையும் நேசிக்க பழகுன்னு சொல்கிறாரு. நம்ம இன்னையிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னது போல் நான் எப்படி என்னை நேசிக்கிறேனோ நான் அதே போல் மற்றவங்களையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று, அப்பா நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் நம்ம பார்ப்பது உண்டு. கரெக்டு தானேங்க? நீங்களும் பார்த்துருப்பீங்கள்ல. நம்மளை எல்லோருமே கனப்படுத்தணும்னு அநேக இடங்களில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு இடத்துல நம்ம போகும்போது நம்மளை கனப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லோரும் நம்மளை விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நீ எதிர்பார்க்கிறது கரெக்டு தான், ஆனால் மற்றவங்களுக்கும் நீ அது செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை தானேங்க? இது வரைக்கும் சில பேர் இல்லை சிஸ்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், அதை தொடர்ந்து பண்ணுங்க. இல்லை சிஸ்டர் நான் இது வரைக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்ம இன்றைக்கி இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் இது எனக்கும் நான் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜு உங்களுக்கானது மாத்திரமல்ல, அது எனக்கும் நானும் உங்களோட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்கிற வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதனால் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் சொன்னது போல் இந்த வசனத்தின்படி எப்படி என்ன நேசிக்கிறேனோ அதே போல் மற்றவங்கள நேசிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா இந்த ஆண்டவரே ஜெபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஆவியானவரே அப்பா, இந்த வசனத்தின்படி எங்களை ஆசிர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, எப்படி எங்களை ஆண்டவரே நாங்கள் நேசிக்கிறோமோ அதே போல் மற்றவர்களை நேசிக்க, அவர்கள் மீது மனது இறங்க, அவர்கள் அன்பு கூற அப்பா எங்களுக்கு நீர் கற்றுத்தாங்க ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை எங்களால் அது சில நேரங்கள் அப்பா அவங்கள பார்த்தா எங்களுக்கு கோபம் வருது ஆண்டவரே, எரிச்சல் அடைகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சொன்னது போல அப்பா செய்ய எங்களுக்கு கடினமாக இருக்கிறது என்று அப்பா இருக்கிற வேலையில் என் தேவன் தாமே நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. அதை எப்படி நாங்கள் மேற்கொள்கிறது ஆண்டவரே? நாங்கள் மற்றவர்களை அப்பா எங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க விரும்புகிறோம் அப்பா, வாஞ்சிக்கிறோம் அப்பா. எங்களால் முடியல அப்பா, ஆனால் என் தேவன் நீங்கள் உதவி செய்தால் நாங்கள் அப்பா நாங்கள் எப்படி எங்களை நேசிக்கிறோமோ அதே போல் ஒவ்வொருவரையும் நேசிக்க, அவர்களை அன்பாய் நடத்த, அவர்களை கனப்படுத்த அப்பா எங்களால் கூடும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மையாய் அப்பா இந்த ஜெபத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீங்கள் தான் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஆண்டவர் பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ண போகிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஸ்டே பிளஸ்ட்.